بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கும் அவனுடைய இறை தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை கரீம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் சுஹதாக்களின் மீதும் சாலிஹீன்களின் மீதும் வலிமார்களின் மீதும் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இம்மன்றத்தில் எனக்கு சீரழியும் கலாச்சாரம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் உள்ள விஷயத்துடன் சில விஷயங்களை நான் சேர்த்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்தில் யூதர்களுடைய கலாச்சாரம் எந்த அளவிற்கு பின்பற்றப்படும் என்றால், உடும்பு ஒரு பொந்துக்குள்ள போயிட்டால் அதை நம்ம பிடிக்கிறோட கையை உள்ள விடும் பொழுது அந்த உடும்பு நம்மளை ஒரு பிடி பிடித்துவிட்டு திரும்ப விடாது. அந்த அளவிற்கு நாளை வரக்கூடிய சமுதாயம் யூதர்களுடைய நசராணிகளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்று யூதர்களுடைய நசராணிகளுடைய கலாச்சாரம் இன்று தமிழ்நாட்டிற்குள் மட்டுமல்ல, இஸ்லாம் என்னும் மார்க்கத்திற்குள்ளும் உலகி வருகிறது. இன்றைக்கு எந்தெந்த டேக்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது? பர்த்டே, வெட்டிங் டே, லவர்ஸ் டே என்று பல டேக்கள் கொண்டாடப்படுகிறது, பல நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? தமிழர்களுடைய கலாச்சாரமா? இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரமா? யூதர்களுடைய கலாச்சாரம்? முதல் வருடம் ஒருவன் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அவன் ஒரு 50 பைசா விலையுள்ள முட்டாயுடன் வருகின்றான். அதை அடுத்த வருடம் அவன் வரும் பொழுது ₹1 விலையுள்ள ஒரு முட்டாயோடு வருகின்றான். அந்த வருஷம் ஏதாவது ஒரு ரம்ஜான் இருக்கோ, ஏதாவது ஒரு பக்ரீத்துக்கும் எடுத்த ஆடைகளை உடுத்தி வந்து கொண்டிருந்தவன் 3வது வருடம் கையில் லட்டுவும் ஜிலேபியுடனும் புது ஆடையுடனும் வருகிறான். அதற்கு அடுத்த வருடம் கேக் வெட்டுகிறான் வீட்டில் வைத்து. அதில் ஒரு பெயரை போட்டு அதில் ஹாப்பி பர்த்டே என்று எழுதி கேக் வெட்டுகிறான். இது மற்ற சமுதாயங்களில் நடப்பதல்ல, நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப வீட்டுல வச்சு கேக் வெட்டுறதுதான் முடிஞ்சு போச்சு, அந்த காலம் போச்சு. இப்ப ரோட்ல நைட்டு 12 மணிக்கு நடு ரோட்ல கேட்க வைத்து அங்கு வெட்டுகின்றார்கள். அது பத்தாது இருக்குன்னு முட்டை எக்க வாங்கிட்டு வந்து அந்த பிறந்த நாள் உள்ள நபரின் மீது அடிக்கின்றார்கள். மாவை வாங்கிட்டு வந்து அவர்கள் தலையில் போட்டு உடைக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில்? பிறந்த நாள் என்றால் அல்லாஹ்விடம் துஆ கேட்டு, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆனால் ஆயுளை கொடுங்கள் என்று துஆ செய்து ஹஜ்ரத்மார்களிடம் சென்று
எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படியா என்று இருக்கின்றது. யூதர்களுடைய நசராணிகளுடைய கலாச்சாரம் என்று உள்ளே கொண்டு விட்டது. இப்படி பர்த்டே கொண்டாடுகின்றார்கள். வெட்டிங் டேக்கு வருவோம். திருமணம் ஒரு நிக்காஹ் நடக்குது என்றால், ஒரு நிக்காஹுக்கு ஒரு மணப்பெண்ணை பேசி முடிக்க செல்லும் பொழுது தாரம் பேச போகும் இடத்தில் வேதம் பேசி வருபவன் பகல் கொள்ளையன் என்று சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் இருந்து ஒரு மணமகனின் வீட்டில் இருந்து ஒரு பெண் பார்க்க போகிறார்கள் என்றால் அங்கு போய் உங்க பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீர்கள் என்று வரதட்சணை கேட்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய பாவம்! இது வாஜிபாக்கப்பட்டதா, கடமையாக்கப்பட்டதா? அதுவும் வரதட்சணை எல்லாம் எப்படி முன்னால் கேட்டார்கள் என்றால், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் அவ்வளவு போட்டோம், எங்க பொண்ணுக்கு நாங்கள் 100 பவுன் போட்டோம், எங்க பொண்ணுக்கு நாங்கள் 50 பவுன் போட்டோம், நீங்க என்ன போட போறீங்க, நீங்க எவ்வளவு போட போறீங்க என்று கேட்டாங்க. இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப லேட்டஸ்டா கேட்கிறாங்க, உங்க பொண்ணு, உங்க மக, உங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டுல வாங்க போகுது, அப்படியே ஒரு ஏசி வாங்கி கொடுத்துருங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருங்க, கட்டில வாங்கி கொடுத்துருங்க, அந்த கட்டிலின் மேல போடக்கூடிய மெத்தையை வாங்கி கொடுத்து விடுங்க, உங்க பிள்ளைதான் நாளைக்கு வந்து உட்கார போகிறது, சோஃபா வாங்கி கொடுத்து விடுங்கள் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். என்ன நடக்கின்றது? இதுதான் இஸ்லாமா? இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றதா? அது அந்த வெட்டிங், அந்த கல்யாண நாள் அன்னைக்கு, அந்த கல்யாண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு தங்கச்சி, கழுத்தில் தங்கச்சி, கையிலே கைச்செயின் என்று, அதுவும் தங்கத்தில் தங்க மோதிரம். இன்னைக்கு ஒரு நாள் தானே மாப்பிள்ளையா இருப்பாரு, போட்டு விடுவோமே என்று சொல்கிறார்கள். அது ஹராம் என்றால் அது ஹராம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய பயானில் தன்னுடைய கையில் ஒரு தங்க மோதிரம் அணிந்திருக்கின்றார்கள். அதை பார்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் அணிந்திருக்கிறார்கள். நாம் அணிய வேண்டும் என்று அனைத்து சஹாபாக்களும், அனைத்து ஏழை சஹாபாக்களும் தன்னுடைய கைகளில் தங்க மோதிரம் அணிந்தார்கள். இது தங்கம் ஹராமாவதற்கு முன்பு, அடுத்த வாரம் ஜும்மா வருவதற்குள் தங்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அடுத்த வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கையில் அந்த தங்க மோதிரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹராமாக்கி விட்டார்கள். அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று அறிவித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மோதிரம் போட்ட அனைத்து சஹாபாக்களும் அந்த மோதிரங்களை திரட்டி சாலைகளில் எரிந்தார்கள். ஏழை சஹாபாக்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொருட்களை விற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருக்கிறார்கள், நாமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அந்த ஏழை சஹாபாக்கள் மோதிரம் போட்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய மனைவிகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கும் சென்று கொடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிருப்தியான பார்வை இருந்தது, எங்கள் வீட்டிற்கும் தேவையில்லை என்று சொல்லி சஹாபாக்கள் சாலைகளில் தூக்கி போட்டார்கள் தங்க மோதிரத்தை. இன்று பிறந்த குழந்தைக்கு தங்க செயின் போடுவது என்ன, தங்க மோதிரம் மாட்டேன்றது என்ன கேட்டால், பிறந்த குழந்தை தானே, சிறு குழந்தை தானே. சிறு குழந்தையா இருந்தாலும் சரி, 40 வயதானாலும் சரி, ஹராம் தான். அதே சுலபமாக சிறு குழந்தை தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்யாணம், அந்த நிக்காஹ் நடக்கும் பொழுது மணப்பெண் சிறிய வயதிலிருந்து வீட்டுக்குள்ளேயே பொத்தி 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 வளர்த்து நாளை மன மேடையில் கொண்டு வந்து நிப்பாட்டுகின்றார்கள், அனைவரும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. அதுவும் இல்லாமல் பல்லாதற்கு வீடியோ வேற, கல்யாணத்துக்கு கூட ஒரு கேமரா வைத்துவிட்டு வீடியோ எடுக்கின்றார்கள். அந்த கேமரா மேன்கள் மணமகனையும் மணப்பெண்ணையும்
மஸ்ஜித் இல்லை என்று இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று இது அனைத்தையும் எடுத்துவிட்டு அவர்களுடைய அந்த கடைக்கு சென்று அந்த வணிகத்திற்கு சென்று அவர்கள் அதை எடிட் பண்ணி அனுப்புவார்களா? அந்த போஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு சினிமா பாட்டு என்ன நாகரிகமா அநாகரிகம் நடந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணத்தில் புகைப்படம் எடுப்பது ஹலால் என்று சொன்னார்களா? என்ன நடக்கின்றது இந்த இஸ்லாமிய சமூகத்தில்? அது மட்டுமா நடக்கின்றது? இந்த இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டியவர்கள்? இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் தூணாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்று காதல் என்ற பெயரில் பல பெண்களின் பின்னால் சுற்றுகிறார்கள். எங்கு இருக்கிறது இஸ்லாம்? எங்கு இருக்கின்றது இஸ்லாம்? இஸ்லாத்தில் இருந்து கொண்டு, இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் இருந்து கொண்டு பல மது கடைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். இஸ்லாம் என்றால் என்ன? அனைத்து அழுக்குகளையும் அடித்து துவைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் இருந்து கொண்டு காதல் என்னும் பெயரில் பெண்கள் பின்னாலும் மது கடைகளிலும் இருக்கும்போது எங்கு இருக்கின்றது இஸ்லாம்? சமூகம் என்ன ஆகியிருக்கிறது? சீர்குலைந்து இருக்கிறது சமூகம். அது இந்த சாப்பிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கறியை, இறைச்சியை வாயில் வைத்து கடித்துதான் சாப்பிடுவார்கள். ஆனால் இன்று அந்த கறியை அப்படியே அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன அந்த இலையில வச்சு அப்படியே பிச்சு சாப்பிடணுமா? பிச்சு சாப்பிடுறது நாகரிகமா? கடிச்சு சாப்பிடுறது அநாகரிகமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதானே நாகரிகம். இப்படி கையில வச்சு அதை பிடிக்கும் போது எதிர்க்க போறவர்கள் அடிக்கணும். அதுவா நாகரிகம்? அதுவா நல்ல செயல்? அநாகரிகம் எல்லாமே இன்று ஹலாலாகி விட்டதாம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பெருமையாக. வாயிலா வச்சு கடிக்கிறது அசிங்கம். அப்படிலாம் படிச்சவங்க என்ன நினைப்பாங்க? நம்மளை யாரு நினைப்பாங்க என்று சொல்கிறார்கள். அது மட்டுமா நடக்கின்றது? அந்த தட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள அதை வடித்து சாப்பிடுவார்கள், அதை சுத்தமாக சாப்பிடுவார்கள். இன்று அதை அப்படியே வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா அப்படியே அந்த இடையில பாய் சாப்பாடு, பால் இறைச்சி கிடக்கும், சுத்தமா சாப்பிடணும். அப்படிலாம் வடிச்சு சாப்பிட்ட நம்மளோட இமேஜ் என்ன ஆகுது? அப்படிலாம் சாப்பிட்ட நம்மளோட இமேஜ் என்ன ஆகுது? நம்ம யாரு நம்ம காமிக்க வேணாமா? அது அநாகரிகம் இல்லையா? நாகரிகம் என்றால் என்ன? அந்த சுத்தமாக சாப்பிட்டு தன்னுடைய கைகளை சூப்பி விட்டு இருப்பதுதானே நாகரிகம். இமேஜ் குறைஞ்சு போயிடும். தட்டை வலிச்சு சாப்பிட்டா இமேஜ் குறைஞ்சிடாதா? என்ன பேசுங்க? இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க முன்னால் நம்ம தட்டை வலிச்சு சாப்பிடலாமா, கையை சூப்பலாமா அப்படின்னு என்று பேசுகிறார்கள். அது அநாகரிகம். எது மீதி வைக்கும் தெரியுமா? எந்த பிராணி மீதி வைக்கும் என்று தெரியுமா? நாயினால் பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை வைத்து விடும். நீங்கள் மனிதர்களா அல்லது விலங்குகளா என்று கேட்கணும் போல் தோன்கின்றது. அதுக்கு அந்த சாப்பாடு அப்படியே வசதி பண்ண தராத, அப்படியே சாப்பிட்ட இடங்காடி பரப்பிட்டு போயிடலாம். இதுவா இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது? கலாச்சாரம் சீரழிந்து இருக்கின்றது. அது இந்த கல்யாணத்தில் பஃபே அப்படின்னு சொல்கிறார்கள். முன்னாலாம் ஒரு விருந்தினர் வீட்டிற்கு வந்தால் அவரை உள்ளே வரவழைத்து, அவரை அமர வைத்து, அவருடன் சேர்ந்து அப்படியே அல்லாஹ் ரசூல் என்று பேசிவிட்டு சாப்பிடுவார்கள். ஆனால் இன்று ஒரு நிக்காஹுக்கு போனாலும் சரி, மற்ற ஃபங்க்ஷன்களுக்கு போனாலும் சரி, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு வாசம்
வாசல் அடிப்பாரு. வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க அலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்பாரு. அதெல்லாம் முடிஞ்சு அடுத்து நம்ம உள்ள போகணும், ஒரு தட்டை எடுக்கணும், அங்க இருந்து ஒருத்தர் வேண்டா அவர் சாப்பாடு வைப்பாரு. அப்படியே அடுத்தவர்கிட்ட போனா அவர் அதை சாலா ஊற்றுவாரு. அப்படியே அடுத்தவர்கிட்ட போனோம் அவர் வெஞ்சனை வைப்பாரு. அப்படியே அங்கிட்டு போனா வாட்டுக்கு அப்படியே அக்கி பறிச்சுட்டு வர வேண்டியது. அப்படி நடந்து போயிட்டே இருந்தா அவர் சாப்பிட மாட்டாரு. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தா அங்க 4 பேர் தெரிஞ்சவங்க அவரோட பேசி அங்கிட்டே வாட்டுக்கு வச்சுட்டு கையில தத்து வச்சுட்டு அப்படியே நிற்பாரு. சொல்லுங்க அவங்க நிற்பாரு. இதுவா நாகரிகம்? இது அநாகரிகம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? உதாரணமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார். அவர்களை அழைத்து செல்கிறார்கள். தன் மனைவியிடம் சொல்கிறார்கள், நம் வீட்டிற்கு விருந்தாளி வந்திருக்கின்றார் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு ஆண் சாப்பிடுவது போன்றுதான் சாப்பாடு இருக்கின்றது. அதுவும் தன் குழந்தைக்காக வைத்திருக்கின்றார்கள். ஒரு சின்ன குழந்தைக்காக வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை உறங்க வைத்துவிட்டு அந்த அப்பெல்லாம் டியூப் லைட் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப அந்த விளக்கு தான். அதை அணைத்து விட்டு உறவினருக்கு சாப்பாடை வைத்து இவர்களும் சாப்பிட்டது போன்று காமித்துக் கொள்கிறார்கள். அடுத்த நாள் தொழுகை வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிரிக்கின்றார்கள். அப்ப அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஏன் என்னை பார்த்து சிரிக்கின்றீர்கள் என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு நீங்கள் செய்ததை பார்த்து அல்லாஹ்வே சிரித்து விட்டார், அல்லாஹ்வே சிரித்து விட்டான் என்று சொன்னார்கள். உறவினரை எப்படி பேண வேண்டும்? இன்று அப்படியா இருக்கின்றது? அந்த வாசல் இருந்து சலாம் சொன்னதோட அவர் உள்ள போறவரு அவ்வளவுதான். அதுவே பர்து மாதிரி சாப்பாடு வைக்கிறவர் சாப்பாடு மட்டும்தான் வைப்பார், ஆணை ஊற்றுறவர் ஆணை மட்டும்தான் ஊற்றுவாராம், வெஞ்சனம் வைக்கிறவர் வெஞ்சனம் மட்டும்தான் வைப்பாராம், வாட்டுக்கண் கொடுக்கிறவர் வாட்டுக்கண் மட்டும்தான் கொடுப்பாராம். என்னங்க நடக்கின்றது? இதுவா நாகரிகம்? இது அநாகரிகம் இல்லையா? இப்ப அங்க நம்மளுடைய ஒரு ஆணுக்கு அவுரத்தை மறைப்பது என்றால் தொப்புளிலிருந்து முட்டிக்கால் வரை அதை மறைக்க வேண்டும் என்று போடுறாங்க பாருங்க ட்ரெஸ். அப்பா இடுப்பு வரை ஒரு சட்டை, எப்ப அவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு பேண்ட் போட்டு போயிட்டு அது ஒரு கெட்ட அவங்களுக்கு ரோட்ல நடந்து போகும்பொழுது அந்த பேண்டுக்கு பேர் கூட என்னமோ சொல்கிறார்கள். தொழுகும் பொழுது முதல் சஃபில் நின்றால் அந்த ஆளை அப்பொழுது கிளண்டு விழுந்தால் பின்னால் தொழுவதற்கு அன்று சொர்க்கம். என்னங்க நடக்கின்றது? இதுவா நாகரிகம்? இது அநாகரிகம் இல்லையா? சமூகம் சீர்குலையவில்லையா? அதுவும் ஆண்களுக்கு உரிய ஆடையை ஆண்கள் மட்டும்தான் அணிய வேண்டும், பெண்களுக்கு உள்ள ஆடையை பெண்கள் மட்டும்தான் அணிய வேண்டும். ஃபிட்டான ஆடைகள் எல்லாம் போடக்கூடாது. இந்த அப்படியே அந்த பாடியை காமிக்கிறதுக்காண்டி அப்படியே கையை பார்த்தா இப்படி இருக்கு, பேண்ட பார்த்தா அப்படியே பிடிச்சிருக்கு காலில். இன்று பெண்கள் ஆண்களை போல் ஆடை அணிகின்றார்கள். ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் சட்டை. பெண்கள் ஆண்களை போன்று ஆடை அணிகின்றார்கள். இதுவா நாகரிகம்? இது அநாகரிகம் அல்லவா? இது அநாகரிகம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் இன்று மறந்து விட்டோம். அதையெல்லாம் இன்று மறந்து விட்டார்கள். இன்று சமூகம் எவ்வளவு சீர்கெட்டிருக்கின்றது, இந்த சமூகம் எப்படியெல்லாம் சீர்கெட்டிருக்கின்றது. ஒரு திருமணம் நடக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அடுத்தவங்களை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களை பார்த்து ஏழைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு போய் அந்த இடத்தில் நின்று அந்த பெண்ணுடைய வீட்டில் நின்று
எங்களுக்கு ஏசி கொடுத்து விடுங்க, எங்களுக்கு நெட்டு கொடுத்து விடுங்க, எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்து விடுங்க, எங்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்து விடுங்க. அது என்னன்னு என்று தெரியவில்லை. அப்படி கேட்பது என்னவென்று தெரியவில்லையே. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் தலப்பிரசவம்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து தாய் வீட்டுல போய் தான் பண்ணணுமா, அங்க போய் தான் பண்ணணுமா, மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க. என்ன நடக்கின்றது, என்ன நடந்து கொண்டிருக்கு? இதுவா நாகரிகம்? அநாகரிகம் அல்லவா? இன்றைய சமுதாயம் எவ்வளவு சீரழிந்திருக்கின்றது, இன்றைய சமுதாயம் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்க புரட்சி செய்வோம் என்று ஆல்ரெடி வரவும், இப்பவும் வரவும், பின்னாலையும் வரலாம். அனைவரும் நாங்கள் புரட்சி செய்ய போகிறோம், நாங்கள் அதை செய்ய போகிறோம், நாங்கள் இதை செய்ய போகிறோம், நாங்கள் நாட்டை மாற்ற போகிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன மாற்றினீர்கள்? ஒன்றே ஒன்றுதான் மாறி இருக்கின்றது. ஒருவர் அதிகாரத்தில் வந்து உட்காருவதற்கு முன்பு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கின்றது பார்க்க வேண்டும். அவர் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்த பிறகு அவர் முடிக்கும் பொழுது அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அது மட்டும்தான் மாறும், அது மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கும், வேற எதுவும் மாறாதீங்க. நீங்க என்ன, உதாரணமாக ஒன்று சொல்கின்றேன். ஒரு கட்சி தலைவர், ஒரு கழகத்தினுடைய தலைவர், அவர் முதல் முறையா முதலமைச்சராவதற்கு முன்பு அவருடைய சொத்து மதிப்பு ஒரு 8.8 கோடி வைப்போம். அவர் அந்த ஆட்சி முடிய போற காலத்தில் அவருடைய சொத்து மதிப்பு என்னவா இருக்கும் என்று தெரியுமா? அந்த நாட்டில் ஒரு டாப் 10 பணக்காரர்கள் இருப்பார்கள், டாப்ல 10 பணக்காரர்கள் இருப்பாங்க. அது அந்த முதலமைச்சர் 7வது இடத்துலயோ அல்லது 6வது இடத்துல இருப்பார். அது மட்டும்தான் இங்க மாறும். காலங்காலமாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் யார்? இங்கு மதுவிலக்கை கொண்டு வந்தார்களா? மதுவிலக்கை கொண்டு வந்தார்களா? சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், மதுவிலக்கை கொண்டு வருவோம், மதுவிலக்கை கொண்டு வருவோம். இதை வைத்து பெண்கள் எல்லாரிடமும் தன்னுடைய வாக்கை வாங்கிக் கொள்வது, வந்தவுடன் அதையெல்லாம் மறந்துவிட்டு வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர், நாடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் மதுக்கடைகளை திறந்து அனைத்து இளைய சமுதாயத்தையும் அனைத்து மத சமுதாயத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி விடுகின்றார்கள். தாம் இருக்கும் பொழுது நாங்கள் சொல்வார்களாம், நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வருவோம், நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், நாங்கள் இவ்வளவு மானியம் கொடுப்போம், நாங்கள் அதை ரத்து செய்வோம், இதை ரத்து செய்வோம். அதனால ரொம்ப ஆபத்து, முடிச்சிருவோம், அதை பார்த்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, உதாரணமாக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கு பல வன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்லாம சமூகத்தை அடக்கவும் ஒடுக்கவும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை அடிமைத்துவப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைப்பவர்களை எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது வாங்க கொடைபிடிக்கின்றது. ஆளும் கட்சியாக மாறியவுடன் பொங்கல் என்று விரட்டுவது. என்ன நடக்கின்றது? ஒருவரை நம்பி ஒருவர் வாக்கு செலுத்துகிறார்கள், அந்த வாக்கிற்கு என்ன வேல்யூ, அந்த வாக்கிற்கு என்ன மதிப்பு இருக்கின்றது? இந்த சமூகம் இப்படியும் இந்த அரசாங்கங்களாலும், இப்போ உள்ள அரசாங்கம் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இருந்த அரசாங்கமும் இதற்கு பின்னால் ஆளப்போற அரசாங்கமும் இப்படித்தான் இருக்கும். இதையெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி மாத்திரேன்னு சொல்லிட்டு வந்தாலும் அவங்க அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. இந்த சமூகம் இந்த போதையாலும், இந்த மது போதையால் இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது சீர்குலைந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு விஷயம், நமக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள்,
தொழுகும் பொழுதும் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுதும் மட்டும் ஜாலியாக சிரித்து பேசிக்கொண்டே செய்கின்றார்கள். அதே ஒரு அதிகாரியிடம் சென்றால் மட்டும் மௌனமாக சொல்லுங்கள், சரிங்கள், அப்படிங்களா செஞ்சிடறேன், இப்படிங்களா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறார்கள் அல்லவா. அதே அல்லாஹ்விடம் மட்டும் சொல்லிவிட்டால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு மேலையும் கீழையும் வலதில் உள்ளது என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது நாகரிகமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை செய்யாமல் மற்றதை செய்வது மட்டும் நாகரிகமா? அந்த கறி அந்த இறைச்சியை எடுத்து இப்படி வாயில் வைத்தா என்ன இமேஜ் உங்களுக்கு போயிடுது? அந்த தட்டில் உள்ள சாப்பாடை வளர்த்து சாப்பிட்டா என்ன இமேஜ் போயிடுகிறது? இந்த வரதட்சணையால் என்னவெல்லாம் நடக்கிறது தெரியுமா? இந்த வரதட்சணையால் தங்கம் கேட்கும் பொழுது அந்த பெண்ணின் முடி வெள்ளியாக மாறிவிடுகிறதா? இவங்க தங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த பெண்களின் முடி வெள்ளையாகவே மாறிவிடும். என்ன நடக்கின்றது இந்த இஸ்லாம சமூகத்தில்? சீர்குலைந்து இருக்கின்றது இன்றைய சமுதாயம். தூண்களாக இருக்க வேண்டியவர்கள் இன்று சீர்குலைந்து போய்விட்டார்கள். அவர்களை திருத்த வேண்டியவர்கள் இன்று சீர்குலைந்து போய்விட்டார்கள். எதா இருந்தாலும் பணம் பணம் பணம். என்னங்க பெரிய பணம்? அந்த பணம் தான் நாளை உங்களிடம் மறுமையில் வந்து நிற்க போகின்றதா? நான் சம்பாதிச்சிட்டேனா அவ்வளவுதான், எனக்கு போதும், இவ்வளவு போதும். அது சொத்து கம்மியாக தான் எனக்கு வேணும் 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 வேணும்ன்றது. ஒரு வீட்டில் ஒரு பையன் அவங்க அம்மாவிடம் போய், அம்மா எனக்கு மொபைல் போன் வேணும். இந்த மொபைல் போனால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தொலைபேசிகளால் இன்றைய அனைத்து சமுதாயமும் இன்று சீர்குலைந்திருக்கின்றது. அந்த மொபைல் போனை அப்பொழுதெல்லாம் போனை பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப பிறந்தவுடனே கையில போன், சாப்பிடணுமா இந்த பொம்மை படம் வச்சுட்டாரு, அதை சிறந்தி பார்த்து சாப்பிடு, அப்படியே ஊட்டி ஊட்டி படைக்க விட்டு, முன்னாள் சொன்னது போல சும்மாவில் சொன்னது போலதான். முன்னால் எல்லாம் வீட்டிற்கு வரும் பொழுது, ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வரும் பொழுது அவரிடம் தன் குழந்தையை கூப்பிட்டு, மா அந்த சூறா வருமா, அம்மா அந்த பாங்கு வருமா, அம்மா அது வருமா சொல்லுவாங்க. குர்ஆனில் உள்ளது மட்டும்தான் முன்னால் சொன்னார்கள். இப்போ அப்படி இல்லை, சமூகம் சீர்குலைந்து விட்டது. என்னுடைய மகள் அந்த சினிமா படத்தில் வர்ற பாட்டை பாடுகின்றது, என்னுடைய மகள் இந்த சினிமா படத்தில் வர்ற பாட்டை பாடுகின்றது, என்னுடைய மகள் அந்த சினிமாவில் வந்த பாட்டிற்கு நடனம் ஆடியது. என்ன நடக்கின்றது என்ற இஸ்லாம சமூகத்தில்? இப்படியா குழந்தைகளை வளர்க்க வேண்டும்? அதுவும் சொல்லி விடுகிறார்கள். அந்த சைத்தான் பெட்டியை ஒன்று வீட்டுக்கு முன்னாடி கரெக்டா அந்த கிபுலாக்கு நேரம் எல்லாருமே சைத்தான் பெட்டி மாட்டி விடுவார்கள். கிபுலாவின் பக்கம் கால் நீட்டக்கூடாது என்று தெரியாதா? இது நாகரிகமா? அநாகரிகம் அல்லவா? அந்த சைத்தான் பெட்டியை தூக்கி கிபுலாக்கு நேரம் மாட்டிடுறது. படுக்கிறது எப்படி படுப்பேன்? குப்பரப்படுப்பேன் கொஞ்ச நேரம், அதிர்ச்சி நெஞ்சு வலிக்குதுப்பா, தலவனை போடுக்குனால மல்லாக்க படுத்துக்கிட்டு காலை கிபுலா போட்டு நீட்டிக்கிட்டு அந்த சைத்தான் படி அப்படி பார்க்க வேண்டுமா? அதற்கு கொஞ்ச நேரம் குர்ஆனை எடுத்து ஓதலாமே. இப்பெல்லாம் இந்த மொபைல் போனை வேற சிறு வயதிலேயே அவர்கள் பெற்றோர் கேட்டதுமே வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். அப்புறம் எப்படி பிள்ளை கொடுக்க போகும்? ஒரு இளைஞன் சரியானது ஒரு பெற்றோரின் கையில தான் இருக்கிறது. அவன் கேட்பதெல்லாம் கேட்டாப்புல ஏன் புள்ள கேட்டுருச்சு, ஏன் புள்ள கேட்ட நான் விட்டுருவேனா? என்னவா வேணும் சொல்லுமா? போன் வேணும்தா, போன் அடுத்து வாங்கிடுவோம். அவனுக்கு கூட்டு போய் 40,000 50,000 1 லட்சம் வரை போனை வாங்கி கொடுத்துருது. அப்புறம் என் புள்ள படிக்கவே மாட்டேன், என் புள்ள ஓடவே மாட்டேன், என் புள்ள தொழுக போகவே மாட்டேங்கிறான், அந்த போனையே உட்காந்து கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டு கலர்றது. அதுவும் அவர்கள் அந்த சிறுவர்கள் கையில் மொபைல் கிடைத்தால் அதில் ஏதோ ஒரு கேமா அதை விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரீ ஃபயர் என்று சொல்கிறார்கள். அதில் அடிக்ட் ஆகி போய்விடுகிறார்கள். தன் குடும்பத்தில் என்ன நடக்கின்றது, தன்
கண்ணு கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீதிக்கு வீதி, இரவு நேரத்தில் வீதிக்கு வீதி, பாலத்திற்கு பாலம் உட்கார்ந்து நம்ம அந்த வழியா போவோம். அவன் அர்த்தம் சுரா 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 அவனை சுறாமாங்க. என்னடா பல போன வச்சு தெரியாம இருந்தாங்க. என்னங்க நடக்கிறது இந்த இஸ்லாம் சமூகம்? நண்பருடன் சுத்துவதற்கும் நண்பருடன் ஊர் சுத்துவதற்கு நேரம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து அல்லாஹ்வை தொழுவதற்கு நேரம் இல்லையா? அல்லாஹ்வை தொழுவதற்கு நேரம் இல்லையா? இதுவா நாகரிகம்? இதுவா நாகரிகம் இல்லையா? தொழும் பொழுது எப்படா அந்த சட்டை பிஞ்சு போகும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த சட்டை எப்படா அந்த கையில பிஞ்சு போகும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். தொழுவது அப்படி போட்டு வருவாங்க. அது ஒரு கல்யாணத்துல வருவாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஒரு தனி சட்டை எடுக்கிறது, அந்த கல்யாணத்துக்கு ஒரு தனி கைது எடுக்கிறது. அந்த கல்யாணத்தை விட தொழுகை அவ்வளவு எளிதாக வைக்கிட்டதா? என்னங்க நாகரிகம்? பிறந்த நாளுக்கு புது சட்டை, கல்யாணம் வந்தால் புது சட்டை, வெட்டிங் டே வந்து விட்டால் புது சட்டை, காதலர் தினமாம் காதலர்கள் என்ன மண்ணாங்கட்டி தினம், என்னங்க மண்ணாங்கட்டி தினம்? அதற்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது என்ன, புது சட்டை போடுறது என்ன? என்ன நடக்கின்றது இந்த சமூகத்தில்? என்ன நடக்கின்றது இந்த இஸ்லாமிய சமூகத்தில்? என்னங்க நடக்கின்றது? அதுவும் அந்த போன் வாங்கி கொடுக்கலன்னா அல்லாட்ட போய் கேட்குமா, நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பெற்றோர்கள். அதை போயிட்டு அதுக்காக தொழுது இப்படியே இருப்பான். என்ன ஓதுறானே தெரியாது, இப்படியே இருக்கான். என்ன ஓதுறான்னு தெரியாது. தொழு முடிச்சுன்னு தன்னுடைய தேவைக்காக அல்லாஹ்விடம் வருகிறான். அதை வைத்து கேட்டாரா அப்படின்னு எனக்கு அந்த பைக்கு ஆகலாம், எனக்கு அந்த பைக்கு அந்த பேரை குறிப்பிட்டு ஏதோ பேர் சொல்கிறார்கள். கேடிஎம் எதோ சொல்கின்றார்கள். அந்த பைக்கை ஏன் பெற்றோர்கள் வாங்கி, அந்த பைக்கை பல பெற்றோர்கள் வாங்கி தந்துவிட்டு பல குடும்பங்களில் பல உயிர்களை இழந்து நிற்கின்றார்கள். அதுபோல் தன் குடும்பத்தில் நடந்துவிடக்கூடாது என்று வாங்கி தர முடியாதப்ப அல்லாத ஒரு பேச்சுதான் சொல்லுவாங்க. உடனே அதை போயிட்டு சண்டை சண்டை ஒரு மெதுவாக செய்யாது. என்ன சொல்றான்னு தெரியாது. கைகளும் குஞ்சைகளும் உடனே சொல்லும். அவ்வளவுதான் உள்ள போ. இன்னும் தக்கி கிடையாது, கரெக்டா தக்கிடு. அவ்வளவுதான். நீ எந்த வைக்கிறதா சனாவே எதுவுமே வரல. அப்படியே போன் முடிஞ்சு போச்சு. ஸ்கூலை கட்டடித்து விட்டு, பள்ளிக்கூடங்களை கட்டடித்து விட்டு உனக்கு திரையரங்கிற்கு போகும் நேரம் இருக்கின்றது, உனக்கு திரையரங்கிற்கு போக நேரம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வை தொழுவதற்கு நேரம் இல்லையா? என்ன போய் அங்க பாத்திர போற, என்ன போய் அங்க பாத்திர போற? சினிமால இந்த பல இளைஞர்கள் கெட்டு கிடப்பதற்கும் அந்த சினிமா தான் காரணம். அதுவும் ஒரு காரணம் தான். அந்த படத்துல ஒரு நடிகர் வாயில வைப்பானா, அதை பார்த்த ரசிகன் என் தலையில வச்சுட்டான், என் தலையில வச்சுட்டான், என் தலையில வச்சுட்டான். போச்சு ஃபர்ஸ்ட். அடுத்த என் தலையில கிளாஸ் வச்சு பண்ணிட்டேன், என் தலையில கிளாஸ் வச்சு பண்ணிட்டேன். உங்களுக்கு போச்சு. நீங்க அந்த முடி வெட்டுறதை கூட பாருங்க. யூதர்களுடைய கலாச்சாரம், யூதர்களுடைய கலாச்சாரம். அந்த சலூன் கடைக்கு போனா சுத்தி ஒட்டி இருப்பாங்க ஸ்டிக்கரை பார்த்து, அண்ணா எனக்கு அந்த மாதிரி, அண்ணா எனக்கு அந்த மாதிரி, அண்ணா நான் போன்ல காட்டுறேனே அந்த மாதிரி எடுத்துருக்கனே அப்படின்றது. என்னங்க முடிவென்றதிலே கூட இன்று இஸ்லாம் சீர்குலைந்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிவெடுக்கிறது தெரியாதா? ஒன்று மொட்டை அடிப்பாங்க, இல்லைன்னா அப்படியே ஃபுல்லா பழுக்கு மாதிரி வளர்ப்பாங்க என்று. அப்படியா? சைடுக்கு கொஞ்சம் கீறி விடுகிறார்கள், அதுல கொஞ்சம் ரோடு போடுகிறார்கள். அதுல யாராச்சும் பிடிச்ச நடிகர் இருந்தா அவர் பேர் கொடுத்தோம் அப்படியே எழுதி வச்சுக்கிறாங்க. என்னங்க நடக்கின்றது இந்த இஸ்லாம சமூகத்தில்? ஒரு சாதாரண முடி வெட்டுவதில் கூட இன்றைய சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரிதான் அந்த தோழர் சொன்னது போலதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதே ஒரு அதிகாரி அழைத்தால் அந்த அதிகாரியிடம் பணிவாக பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் இருக்கும் பொழுது நமக்கு இத்தனை கடலுக்கு அந்த கணக்கு கரெக்டா போடலாம் அப்படின்றாங்க. தொழுக வரும் பொழுது அல்லாஹ்வை பற்றி பேசுவதில்லை,
ஏதோ வீட்டுல அடிச்சு தோர்த்து விடுறாங்க தொழுவைக்கு. தொழுவ போனாங்கன்னா அவனுக்கு சோறு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதோ தொழுவ போறது. அப்போ போறது ஒருத்தர் போன் எடுத்தது, மச்சான் நான் அங்க போறேன், பொழுதுக்கு அங்க போறேன், தொழுவ போறேன்னு சொன்னேன். நான் பொழுதுக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சொல்லுவேன். அவன் வருவான். அவன் வந்தோடனே மச்சான் இந்த மாதிரிதான் 6 மணிக்கு அதுதான் 7 மணிக்கு இதுதான், அந்த படத்துக்கு போற இந்த படத்துக்கு போறேன்னு தொழுவ போனது கூட இந்த பாட்டு இப்படிதான் அந்த பாட்டு அப்படிதான் வாயிலை வருகிறது தவிர அல்லாஹ் ஒரு ரசூலை பற்றி இந்த இளைஞர்கள் வாயில் வருவதில்லை. இன்றைய இளைஞர்கள் அவ்வளவு சீர்கட்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு சீர்கட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவன் பாதுகாக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு முடி வெட்டுவது கூடவா? சரி, சாப்பிட்றதாலும் இமேஜ் போயிருந்தா அப்படி நீங்க சொல்றீங்க. அந்த முடியில உங்க இமேஜ் போயிருந்தான்னு கேட்குறீங்க. அந்த முடியில கூட உங்களோட இமேஜ் போயிருக்கிறதா? அதுவும் சில பேர் அந்த ஒரு கழகத்துல இருப்பாங்க, தொழுக வரும்போது கூட அந்த கைதியோட வர்றது. அப்படியே எங்க போயிருப்பாங்க யாருக்கும் தெரியாது, அதே கைதியோட வர்றது. எங்கெங்க போனோம்னா தெரியாது, அதே கைதியோட உள்ள வந்து விடுவார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பள்ளிவாசல்களில் ஒழுக்கம் இல்லை. பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து கொண்டு உலக செய்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்படிப்பா, இவர் இப்படிப்பா, அவர் அதை பண்ணிட்டாரு, இவர் இதை பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் பண்ண போறாராம் அப்படிங்கிற வரையும் அந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து அந்த சேர் போடப்பட்டிருக்கும். அந்த சேர் போடப்பட்டிருக்கும். அந்த பெரியவங்க தொழுவது போடப்பட்டிருக்கும். அவங்க தொழுக மாட்டாங்க. தொழுது முடித்தவுடனும் சரி, தொழுகைக்கு முன்னாலும் சரி, இவர் அதை செய்வாரு, இவர் அதை செஞ்சாரு. ஒரு சண்டை அங்க, இவர் ஒரு கழகத்துல இருப்பாரு, அவர் ஒரு கழகத்துல. என்னோட கழகம் தான் இருந்துச்சு. தொழுகையுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய வீட்டில் இப்படி செய்யக்கூடியதுதான் நாகரிகமா? அநாகரிகம் அல்லவா? இப்ப சொல்லுங்கள், இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு சீரழித்து கொண்டிருக்கின்றது. ஒரு சாப்பிடுவதில் இறைச்சியை நபிசல்லாஹு எப்படி செய்தாலும் அப்படி அல்ல. கல்யாணம் அந்த நிக்காஹ் நடத்துவதில் கூட எவ்வளவு எவ்வளவு இவர்களுக்கு முயற்சியா இருப்போம். நம்ம இவ்வளவு முயற்சினா அவங்களும் திருப்பி வந்து நமக்கு முயற்சிப்பான். என்ன எண்ணம் இதெல்லாம்? இதுதான் நாகரிகமா? நம்ம 1001 ரூபா கொண்டு போய் அங்க வச்சானா நம்மளுடைய ஃபங்க்ஷன் 1001 ரூபா வந்து வைப்பாங்க. என்னங்க நினைப்பு? என்ன நினைப்பு? இதுதான் நாகரிகமா? அநாகரிகம் அல்லவா? அதுக்கு கல்யாண செலவு இருக்கின்றது, அந்த நிக்காஹுடைய செலவு. அதை அந்த திருமணம் செய்யக்கூடிய மணமகன் நானும் செலவை எடுத்துக்கொள்ள வேண்டும், செலவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று மணமகள்களுடைய வீட்டில் அந்த செலவை எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள். கேட்டா வருஷம் ஃபுல்லா அதெல்லாம் முடிஞ்சு, உங்களோட கடமை முடிஞ்சு, இன்னும் நாங்களும் வச்சு பார்த்துக்கணும், இதை கூட செய்ய மாட்டீங்களா, இதை கூட செய்ய மாட்டேங்கிறார்கள் கேள்வி கேட்கின்றார்கள். பெண் பிள்ளைகளுடைய தந்தையை பார்த்து அந்த சபையில் எத்தனை பேர் இருப்பார்கள்? அவர்கள் முன்னால் கேட்பதுதான் நாகரிகமா? அந்த சபையில் உட்கார்ந்து ஏசி கேட்பதுதான் நாகரிகமா? அந்த சபையில் உட்கார்ந்து செஞ்சு கேட்பதுதான் நாகரிகமா? அந்த சபையில் உட்கார்ந்து கட்டிலும் அதற்கு மேல் போடக்கூடிய மெத்தையும் அதில் வைக்கக்கூடிய தலவானையும் அதற்கு மேல் போடக்கூடிய போர்வையும் கேட்பதுதான் நாகரிகமா? அவர்கள் வரதட்சணை கேட்பதுதான் நாகரிகமா? என்ன நடக்கின்றது இந்த இஸ்லாமிய சமூகத்தில்? இஸ்லாமிய சமூகத்தில் ஆடையை கூட சரியாக போட முடியவில்லை, முடியை சரியாக வெட்ட முடியவில்லை, சாப்பிட்ட தட்டை கூட சுத்தமாக சாப்பிட முடியவில்லை. கேட்டா எல்லாரும் அப்படி பண்றாங்க, நானும் பண்றேன். எல்லாரும் அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, நானும் போடுறேன். எல்லாரும் அப்படி சாப்பிடுறாங்க, நானும் சாப்பிடுறேன். எல்லாரும் பண்ணுவாங்க, நான் பண்ணேன். என்ன ஆகிவிட்டது என்றால், ஒரு இஸ்லாமியன் ஒரு தப்பை தவறு கேட்டால், ஒரு தப்பை தட்டி கேட்டால் அவன் தான் அங்கு அவமானப்பட்டு நிற்கின்றான். அதனால்தான் இன்று யாரும் கேள்வி கேட்க முடியவில்லை, யாரும் கேள்வி கேட்க முடியவில்லை. ஒரு இஸ்லாம் ஒரு இளைஞன்
ஒரு இடத்தில் கேள்வி கேட்க போனால் இந்த நிலைமை. அவனை அவமானப்படுத்துகிறார்களே தவிர என்ன மெஜாரிட்டி அதான நார்மல். இங்க எது மெஜாரிட்டி? ஒரு உதாரணமாக ஒருவன் மீது ஆசிட் அடிக்கும் பொழுது அதை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உதாரணமாக நீங்க உங்களுடைய தொலைபேசியில் ஒரு காட்சியை பார்க்கின்றீர்கள். அங்கு ஒரு தவறோ, ஒருவன் மேல் ஒருவன் ஏதோ அடிக்கின்றான், ஒருவன் கீழே விழுந்து விடுகிறான், ஒருவன் தண்ணீர் மூழ்கிறான் என்றால் அங்கு அனைவரும் இப்பொழுது என்னை பண்ணி கொண்டிருக்கின்றான். அவனை காப்பாற்ற முயல்வதில்லை. வெற்றா போன எங்கடா இங்க வச்சமா போயிட்டு அவனை போட்டோ எடுக்கிறது. ஒருத்தர் குதிக்க போறேன்னு சொன்னான், அவன் மண்டையில எல்லாருக்கும் தெரியல. கேட்டா காதல் எனக்கு பிடிபடவில்லை, அதனால் நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொல்வான். அவன் அந்த மாடியிலிருந்து குதிக்க போவான், அவனை தடுக்க போவதில்லை. எவ்வளோ போன எடுத்து கரெக்டா எப்போ குதிப்ப அப்படின்னு அவன் ஒன்றுன்னு தான் சொல்லுவான். இவன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க கீழே உள்ளவங்க. நான் நியூ இயர், அந்த நியூ இயர் மறந்துட்டேனா? நியூ இயர் கொண்டாடுகின்றார்கள். இது யார்? இஸ்லாமியுடைய கலாச்சாரமா? யூதர்களுடைய கலாச்சாரம். அன்று இரவு, அந்த டிசம்பர் 31 இரவு 12 மணிக்கு ரோட்டில் வைத்து கேக் வெட்டுவது நாகரிகமா? ஒருவரின் மீது ஒருவர் அடித்துக் கொள்வது நாகரிகமா? அன்னைக்கு நான் இந்த சினிமாவை பார்த்துவிட்டு அந்த நிக்காவுடைய நாட்களிலும் அந்த நிக்காவுடைய தினங்களிலும் அந்த சினிமாவுடைய பாடல்கள் ஒலிக்கின்றதை கேட்கும் பொழுது அவ்வளவு கோபம் வருகின்றது, அவ்வளவு கோபம் வருகின்றது. அந்த சினிமாவுடைய பாடல்கள் ஒலிக்கின்றது ஒவ்வொரு நிக்காவாகிய வீட்டில். என்னங்க நடக்கின்றது? கல்யாண வீட்டில், நிக்காவுடைய வீட்டில் சினிமா பாடல் பாட வைப்பது நாகரிகமா? அநாகரிகம் அல்லவா? அதுவும் அதனால இருக்குங்க. அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் அந்த வாசல்ல ஊர்ந்து காவல். அதே இஸ்லாமிய மதத்தின் கலாச்சாரமா? இஸ்லாமிய மார்க்கத்தின் கலாச்சாரமா? அது காப்புகளுடைய கலாச்சாரம். அதுவும் சாதாரண ஒரு கம்புல மஞ்சளை தடவி மேல அந்த மாமரத்துடைய இலையை கட்டி அந்த குளிர பாலை ஊற்றுறது என்ன? அது எதற்கு அதை செய்கின்றார்கள்? என்ன இஸ்லாமியனுடைய கடமையாது? அதுவா நாகரிகம்? அது அநாகரிகம் இல்லையா? அதனால இந்த இஸ்லாமிய சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கியதையும், அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றானோ அதையெல்லாம் நம்மளும் சாப்பிடாமல், எவன் இந்த மதுவை குடிக்கின்றானோ அவன் நாளை மறுமை நாளில் அந்த சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர்ந்து பார்க்க மாட்டான். சொர்க்கத்தின் வாசனையை கூட அவர் நுகர்ந்து பார்க்க மாட்டான். மது குடிப்பது என்பது ஒரு பேஷன், மண்ணாங்கட்டி பேஷன். என்னங்க அந்த பேஷன்னால எதுக்கு எடுத்தாலும் பேஷன். என்னப்பா ஹேர்ஸ்டைல் பேஷன், என்னப்பா ட்ரெஸ் பேஷன், என்னப்பா நிக்கால ரேடியோலாம் வச்சுருக்கீங்க, அது பேஷன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னப்பா நடக்கிறது இந்த இஸ்லாமிய சமூகத்தில்? மற்ற சமூகத்தில் நடப்பதை விட்டுவிடுங்கள், நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? குழந்தையின் கையில் தொலைபேசியை கொடுத்துவிட்டு 15 வயது ஆனவுடன் 18 வயது ஆனவுடன் அவனின் பேச்சை கேட்க மாட்டுகின்றான். நான் ஏதாவது சொன்ன எதிர்த்து பேசுகின்றான் என்று சொல்லி என்ன லாபம்? சிறு வயதிலிருந்து அடித்து வளர்த்திருக்க வேண்டும், சிறு வயதிலிருந்து அடித்து வளர்த்திருக்க வேண்டும். பெரிய வயது வந்த பிறகு என் பிள்ளை கேட்க மாட்டானே அப்படின்னு ஒவ்வாறு என்ன பண்றது? இன்னும் பிரோஜனம். குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று நபிசர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சாப்பாடை எப்படி சாப்பிட வேண்டும் என்று நபிசர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு இறைச்சியை எப்படி சாப்பிட வேண்டும் என்று நபிசர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது அனைத்தையும் எல்லாம் வந்த அல்லாஹ் நமக்கு செய்ய தௌஃபீக் செய்ய வேண்டும். இறைச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவும், அவர்கள் சொன்னது போலவும் சாப்பாடை வடித்து கைகளை சூப்பி சாப்பிடுவதற்கும்
அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய சுய தேவைக்கு இல்லாமல் அல்லாஹ்வை பயந்து தொழுவதற்கு அல்லாஹ்வை தொழுவதற்கும் இன்னும் அந்த கர்மாந்தர தேவெல்லாம் கொண்டாடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளுக்கு யாராவது குருவாரை அணிகிறார்களா? யாராவது பள்ளிவாசலுக்கு எந்த இளைஞராவது வருகிறானா? அதற்கெல்லாம் வரமாட்டார்களாம். பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறாங்க, வெட்டிங் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க, லவ்வர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. என்ன நடக்கின்றது? இதையெல்லாம் செய்யாமலும் 5 வக்து தொழுகைகளையும் அல்லாஹ்விற்காக தொழுகவும் அவனிற்காக அல்லாஹ்வை வணங்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வானாக. அது மட்டுமல்லாமல் சமூகம் சீர்குலைவதிலிருந்து அல்லாஹ் சமூகத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று துஆ செய்தவனாகவும் இம்மன்றத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். வாஹிதுனா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.